அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது, நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சியில் அமர்ந்த திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகாலமாக மக்களை பல்வேறு வகையில் துன்புறுத்தி வருகிறது. மேலும் வருங்கால சந்ததியினர் கல்வி பயில்வதற்கு தேவையான வசதிகளை கூட இந்த அரசு செய்து தராமல் வஞ்சித்து வருவது வேதனைக்குரிய விஷயமாகும். அந்த வகையில் 2021 டிசம்பர் மாதம் கரூர் மாவட்டத்தில் புதிய அரசு வேளாண்மை கல்லூரி துவங்குவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டு கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான அம்மா மண்டபத்தில் புதிய வேளாண்மை கல்லூரி தொடங்கப்பட்டு மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான ஆய்வகம், கழிப்பிட வசதிகள், தங்கும் வசதிகள் முதலானவை செய்து தரப்படாத காரணத்தினால் மிகுந்த சிரமப்படுகின்றனர். இக்கல்லூரியில் கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கடந்த 7/3/2024 மற்றும் 6/5/2025 ஆகிய தேதிகளில் சாலை மறியல் போராட்டம் நடத்தியும் நிர்வாக திறனற்ற திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இவ்விஷயத்தில் அக்கறை காட்டாமல் இருந்து வருகிறது. திமுக அரசின் இத்தகைய போக்கிற்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தராத திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை உடனடியாக செய்து தர வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கரூர் மாவட்டத்தின் சார்பில் 11/6/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கரூர் தலைமை தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். நிர்வாக திறனற்ற திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.